தமிழ் கோவமா யார் அந்த ஆளுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களே இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்ல உடனே அவர் என்னோட முதலாளி, பழைய முதலாளி. அவர் எல்லாரையும் கேவலமாக தான் நடத்துவார். அதுலேயும் பெண்கள்னால் அவங்கக்கிட்ட தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு அவரை நடு ரோட்டில் இழுத்து வச்சு செருப்பாலே அடித்தேன். அந்த கோவத்தில் தான் என்னை இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் எதுலேயும் ஜெயிச்சிடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக தான் மினிஸ்டர் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நம்ம கைவிட்டு போகணுன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நம்ம ட்ரீம் ப்ராஜெக்ட், அதாவது என் பையன் ஆசைப்பட்ட ரொம்ப நாள் ப்ராஜெக்ட் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சிபியோட அப்பாவோட நினச்ச ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியாவது வாங்கி ஆகணும், நீ தான் ஏதாவது பண்ணுன்னு சொல்ல, கண்டிப்பாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வாங்கிடலான்னு சொல்கிறாங்க. இதை சிபி கேட்டுட்டு கண்டிப்பாக இவ்வளோ வாங்க விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி டெண்டர் கோட் பண்ணுறாங்க. தமிழ் எல்லாத்தையும் ப்ரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க கூப்பிடுறாங்க ஜானு. அதனால் டெண்டர் காப்பி எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அவங்க ஜானு ரூமுக்கு போகிறாங்க. அந்த கேப்பில் சிபியோட மாமா அந்த ஃபைலை தூக்கிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த சேது சிபிக்கிட்டே இந்த மாதிரி அப்பா ஃபைல் தூக்கிட்டு போயிட்டாரு, நான் தமிழ்கிட்ட சொல்ல போகிறதுனால நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாமா இதுன்னு சொல்லி கேட்க, உன்னை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுமா அப்பலாம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செய்யறதுக்கு வேறு வழி இருக்குது, அவளை போக வைக்கிறதுக்கு நான் வேறு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்துகிட்டு ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோட்டிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுறாங்க. டெண்டர் நம்மளுக்கு தான் கிடச்சிச்சுமான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தமிழ் ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. நான் இப்போவே உடனே இதுக்கு போகணும், போயிட்டு நான் சைன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சந்தோஷமாக போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பார்த்தியா சிபி நீ விட்டதை அவள் பிடிச்சிட்டா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் தமிழ் போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி கெடுக்கணும்னு சிபி முடிவெடுக்கிறாரு. அதனால் அவங்க கம்பெனிக்கு போகிறாங்க, குடோனுக்கு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவர்கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி குடோன் தீ பிடிச்சி எழுதிது, உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு அவங்களும் ஃபோன் போட தமிழும் பயந்து போயிட்டு அந்த குடோனுக்கு வராங்க. பார்த்தா அங்கே எந்த டீஃபிட்டுமே இல்லை. யார் ஃபோன் பண்ணது என்ன ஏதுன்னு கேட்டாலும் யாருக்குமே தெரியல, காலர்னு இங்கே தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை மேடம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஒரு வேளை அவங்க முதலாளி முதலாளியோட வேலையாக இருக்குமோன்னு யோசிச்சுட்டு, சரி உடனே நம்ம அந்த இதுக்கு போகலாம் டெண்டர் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அந்த குறிஞ்சி குரூப்ஸ், அதாவது ஆப்போசிட் ஆளுக்கே அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்றாங்க. அவரும் சைன் பண்ணுறாரு. சார் நான் வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, கரெக்ட் டைமுக்கு வரது இல்லையா? இல்லை சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கே கரெக்ட் டைமுக்கு வர முடியல, நீ எல்லாம் எங்கேருந்து இது பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கிடையாது, அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு தான் சட்டப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மினிஸ்டரு. அதனால் அப்செட் ஆகி தமிழ் வராங்க. வழக்கம் போல் ஆப்போசிட்டால் தமிழை கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே ஜானு கோவமாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரு பக்கம் அவங்கள திட்ட, நான் ஜானும்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜானும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்து, நீ எதுக்காக இந்த டைமில் போகாமல் இருக்க, உன்னோட தப்பு தான், எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னேன், இப்படி பண்ணி வச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டாங்க. எதுவும் பேசாதன்னு சொல்லி எழுந்து போயிடுறாங்க. அப்புறம் தமிழுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. ஆனாலும் ஆப்போசிட் ஆளுங்க தப்பானவங்கன்றதை நிரூபிக்கிறாங்க மினிஸ்டர்கிட்ட. நிரூபித்து அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணேன். உடனே அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் போகக்கூடாது, உங்களுக்கு தான் போகணும், நேர்மையான ஆளுங்க நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். ஜானு கிட்ட அந்த டாக்குமெண்ட் மொத்தத்தையும் கொடுக்குறாங்க, அக்ரிமெண்ட் இதுவெல்லாம். அதை கேட்டோன்னா ஜானு ரொம்பவே சந்தோஷமாகி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சிபி செம கடுப்பாயிடாது, தன்னோட பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.